சில கதைகள் இருக்கு, அது நமக்கு பதில்களை தர்றதை விட இன்னும் நிறைய கேள்விகளை தான் விட்டுட்டு போகும். வருஷங்கள் போக போக அந்த மர்மங்கள் மறையாது, இன்னும் ஆழமாகிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ஆடம் ஹெக்டோடது. வாங்க நாம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போவோம். வருஷம் 1989. இடம் பெவர்லி ஹில்ஸ். உங்களுக்கே தெரியும், அது ஒரு ஆடம்பரமும் பணமும் கொட்டி கிடக்கிற நகரம். ஆனா அந்த பகட்டுக்குள்ள அதோட நிழல்ல ஒரு மர்மம் பிறக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வார்த்தைகள், இதுதான் ஆடம் ஹெக்ட் கேஸோட ஆரம்ப புள்ளி. தன் வாழ்க்கையோட உச்சத்திலிருந்து ஒரு இளைஞன் சின்ன தடையன் கூட இல்லாம மாயமா மறைஞ்சு போறான். அவன் விட்டுட்டு போனது என்ன தெரியுமா? ஒரே குழப்பமான ஒரு புதிரோட சில துண்டுகளை மட்டும்தான். சரி, இந்த மர்மத்தோட முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆடம் காணாம போனது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கார் வாரக்கணக்கா அனாதையா நிக்குது. உள்ள எட்டி பார்த்தா பணம் நிறைஞ்ச பர்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ஏன் சாவி கூட அப்படியே இருக்கு. எந்த ஒரு வன்முறைக்கான அறிகுறியும் இல்ல. பார்த்தா இது ஒரு கிரைம் நடந்த இடம் மாதிரியே தெரியல. அப்போ ஆடம் எங்க போனார்? இந்த கேள்வியிலிருந்து தான் இந்த முழு மர்மமும் ஆரம்பிக்குது. ஆடம் ஏன் காணாம போனார்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க ஆடமோட கடந்த காலத்துக்கு போவோம். ஆடம் ஹெக்ட் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. சொல்லப்போனா அவர் ஒரு ஹாலிவுட் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி. பணம், புகழ், ஆடம்பரம் இதெல்லாம் அவருக்கு பிறக்கும் போதே கிடைச்சது. அவர் வாழ்ந்தது நிஜமாவே ஒரு கனவு வாழ்க்கை. அப்போ அவருக்கு வயசு 23. அந்த வயசுலயே ஆடம் வாழ்க்கையில செம சக்சஸ்ஃபுல்லா இருந்தார். ஒரு நல்ல வேலை, ஒரு காஸ்ட்லியான கார், அழகான வீடு என எல்லாமே இருந்தது. அவரை தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்றது அவர் ரொம்ப பிரகாசமான நட்பான பையன் தானே. அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு காணாம போறார்னா நம்பவே முடியல இல்லையா? எல்லாமே சரியா போயிட்டு இருந்த ஆடமோட வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது. அந்த ஒரு சந்திப்பு தான் இந்த கேஸோட மையப்புள்ளியாவே மாறிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த செல்வ செழிப்பு அவருக்குள்ள ஒரு விதமான வெறுமையை உருவாக்கிடுச்சு. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேடி அவர் தெருக்களுக்கு போனார். அங்க தன்னை காட்டிலும் குறைவா இருக்கிறவங்களுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டார். அந்த தேடல்ல தான் அவர் டோனிய சந்திச்சார். வீடு இல்லாத கொஞ்சம் விசித்திரமான ஒரு மனுஷன். ஆனா ஆடம் அவர்கிட்ட ஏதோ ஒன்ன பார்த்தார். கருணையோட உச்சமா டோனிய தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கிட்டார். இந்த முடிவு ஆடமோட குடும்பத்துக்கு பெரிய கவலைய கொடுத்துச்சு. ஆனா ஆடமோட பார்வையில டோனி ஒரு சுமையா தெரியல, ஒரு வழிகாட்டியா தெரிஞ்சார். அவரோட அம்மா கிட்ட அவர் நான் ஒரு மனுஷனா வளர்றதுக்கு உதவி பண்றாருன்னு சொல்லியிருக்கார். டோனி கிட்ட ஏதோ ஒரு ஆழமான ஞானம் இருக்கணும், அது தன்னை ஒரு நல்ல மனுஷனா மாத்தும்னு ஆடம் ரொம்ப நம்பினார். டோனி வந்ததுக்கு அப்புறம் ஆடம் மொத்தமா மாறிட்டார். ஒரு காலத்துல BMW கார்ல சுத்துன டென்னிஸ் கோச் இப்போ தெருக்கள்ல தங்குற ஒரு ஆன்மீகவாதியா மாறிட்டார். இந்த மாற்றம் வெறும் வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல, அவரோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா நடந்துச்சு. இந்த மாற்றம் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. மன வலிமையா நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஆடம் தன் கையையே சுட்டுக்கிட்டார். இது அவரோட குடும்பத்துக்கு டோனியோட செல்வாக்கு எவ்வளோ ஆபத்தானதுன்னு புரிய வச்சது. அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, இப்போ நாம ஆடம் காணாம போறதுக்கு முன்னாடி இருந்த அந்த முக்கியமான நாட்களுக்கு போவோம். அந்த நாட்கள்ல என்னென்ன நடந்தது? ஒரே குழப்பம், கவலை, அப்புறம் பதிலில்லாத கேள்விகள் தான் நிறைஞ்சிருந்தது. ஜூன் 7ஆம் தேதி ஆடம கடைசியா பாக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அண்ணன் தேடி போகும்போது வீட்ல டோனி மட்டும் இருக்கார். அதுவும் ரொம்ப மர்மமா நடந்துக்கிறாரு. 2 வாரம் கழிச்சு கார் கிடைக்குது. டோனிய வீட்டை விட்டு வெளியேத்துறாங்க. இப்படி எல்லாமே நடக்குது. ஆனா ஆடம் மட்டும் இல்ல. அவர் எங்கதான் போனார்? ஆரம்பகட்ட விசாரணைக்கு பிறகு இந்த கேஸ் அப்படியே மெதுவா முடங்கி போச்சு. ஆனா இத்தனை வருஷங்களா சில முக்கியமான தியரிஸ் மட்டும் திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே இருக்கு. இத கேளுங்க, பெவர்லி ஹில்ஸ் நகரத்தோட வரலாறுலயே தீர்க்கப்படாத மிஸ்ஸிங் கேஸ்னு பார்த்தா 2 தான் இருக்கு. ஆடமோட கேஸ் அதுல 1. இதுவே இந்த மர்மம் எவ்வளவு தனித்துவமானது, எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு காட்டுது. சரி, முதல் மற்றும் ரொம்ப பரவலா பேசப்படுற தியோரி இதுதான். ஆடம் அவரே விரும்பி இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்கலாமா? இந்த தியரிக்கு ஆதரவா சில விஷயங்கள் வலுவா இருக்கு. ஆடமோட அப்போதைய மனநிலை, அவர் தன்னோட எல்லா பொருட்களையும் விட்டுட்டு போன விதம், வன்முறைக்கு எந்த ஆதாரமும் இல்லாதது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு புது வாழ்க்கையை தேடி தன்னோட பழைய அடையாளத்தை மொத்தமா அழிச்சிட்டு போயிருக்கலான்னு தோணுது. ஆனா இன்னொரு 2 பக்கமும் இருக்கு. ஒருவேளை அவர் தானா போலேனா அப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த கேஸ்ல கிடைச்சதுலயே ரொம்ப குழப்பமான ஆதாரம் இதுதான்னு சொல்லலாம். கையால எழுதின ஒரு குறிப்பு கிடைச்சது. ஆனா அதுக்கு என்ன அர்த்தமே சரியா தெரியல.
அது ஒரு தற்கொலை குறிப்பா இல்ல வெறும் சிந்தனைகளோட தொகுப்பா? இந்த கேஸ்ல எவ்வளவு நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு இந்த ஒரு மேற்கோளே தெளிவா காட்டுது. 35 வருஷம் ஓடிருச்சு. காலம் நிறைய விஷயங்களை மாத்திருக்கலாம். ஆனா ஆடமோட கேஸ்ல அது கேள்விகளை மட்டும்தான் அதிகமாக்கியிருக்கு. இப்போதான் இந்த கதையோட ரொம்ப விசித்திரமான, நம்பவே முடியாத ஒரு திருப்பம் வருது. 1989ல ஆடமோட வாழ்க்கையோட மையமா இருந்தாரே அந்த டோனி, இன்னைக்கும் அதே பெவர்லி ஹில்ஸ் தெருக்கள்ல தான் இருக்கார். காலம் அப்படியே உறைஞ்சு போன ஒரு நிழல் மாதிரி. சமீபத்துல ஆடமோட சகோதரர் டானிய சந்திச்சப்போ அவரு சொன்ன வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகளுக்குள்ளே என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? இது சும்மா யதார்த்தமா சொன்னதா, இல்ல இதுக்குள்ளே ஏதாச்சும் உண்மை மறைஞ்சிருக்கா? இந்த பதில் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துது. கடைசியில நாம இங்கு தான் வந்து நிக்கிறோம். ஆடம் ஹெக்ட் உண்மையிலே தன்னோட சொகசான வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஆன்மீக பாதையை தேடி போனாரா, இல்ல அவரோட கருணையும் தேடலும் அவரை ஒரு ஆபத்தான முடிவுக்கு கொண்டு போயிடுச்சா? இந்த மர்மம் நமக்கு பதில்களை தரல. ஆனா நம்மளோட யூகன்களுக்கே ஒரு பெரிய சவாலா நிக்குது. இந்த கேஸ் இன்னும் முடியல. ஆடம் ஹெக்டுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா, அது எவ்ளோ சின்ன துப்பாக்கி இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்பத்தோட இத்தனை வருஷ தேடலுக்கு ஒரு முடிவை கொடுக்கலாம்.